சஹாபாக்களுடைய காலத்தில் இப்போ குர்ஆன் எல்லாருக்கும் தெரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஹதீஸ் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒருத்தர் ரெண்டு பேர் தான் தெரியும். ரசூலுல்லாவுடைய சஹாபாக்கள் காலத்தில், ரசூலுல்லா காலத்துக்கு பிறகு சஹாபாக்கள் இருந்த காலம் இருக்குல்ல, அந்த காலத்தில் குர்ஆன் அனைவருக்கும் தெரியும். ஹதீஸுங்கிறது ஒரு ஹதீஸ் இவருக்கு தெரியும், ஒரு ஹதீஸ் அவருக்கு தெரியும், இவ்வளவு தான். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. அப்போ ஒரு ஹதீஸுன்னு போய் அந்த சஹாபாக்கள்கிட்ட சொன்னாங்கன்னா, ஏய் என்னது குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குன்றுவாங்க. அப்படி இருந்தால் ஹதீஸ்னு சொன்ன உடனே சொல்கிறவரே சஹாபி தான் சொல்கிறாரு, வேற ஒரு இடைத்தரகர் மூலமாலாம் வரல. நமக்கு பல அறிவிப்பாளர்களே வருது. அவங்களுக்கு அறிவிப்பாளரை நேரடியாக அவங்க தான் அறிவிப்பாளர். ரசூலுல்லாஹ்ட்ட நேர கேட்ட ஒரு சஹாபி ஒரு செய்தியை சொல்லுவார். இன்னொரு சஹாபி என்ன செய்வார்? இது எப்படி ஏற்றுக்கிறது? இது குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குதே. முதல்ல எதை வச்சுருந்தாங்க அவங்க? குர்ஆன். சஹாபியே நேர சொன்னாலும் சரி தான். நம்மகிட்ட சஹாபிலாம் நேர சொல்லலை. சஹாபி சொன்னதாக அவர் சொல்லி, அவர் சொன்னதாக இவர் சொல்லி, இவர் சொன்னதாக அவர் சொல்லி, கடைசியில் நமக்கு சேருது. ஆனால் அவங்க காலத்தில் அறிவிப்பாளர்னு யாராவது தேவைப்படுமா? எல்லாம் நேர கட்ட ஆளுக்கு தான். சஹாபாக்கள் ஒரு ஹதீஸை சொல்கிறாங்கன்னு சொன்னால் அவ்வளோ பேர் அந்த ஹதீஸை தங்கள் செவியால் காதால் கேட்டவங்க தானே. அப்போ சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா உன்னிப்பாக கவனிப்பாங்க. ஒரு ஹதீஸ்ன்ற உடனே தலையாட்ட மாட்டாங்க. நீ ஹதீஸ் சொல்கிறப்பா உங்கள் கருத்து சரியா இல்லையாப்பா, ரசூலுல்லாஹ் பேரில் இதை சொல்கிற, ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்களே அப்படின்லாம் கேட்குறாங்க. எப்படி உதாரணமான்னு கேட்டால், இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், ஃபாத்திமா பின்த் கைஸ் என்று ஒரு அம்மா இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு சஹாபி பெண்மணி இருந்தாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள கணவர் விவாகரத்து செஞ்சிட்டார். விவாகரத்து செஞ்ச உடனே அந்த மனைவிக்கு செலவீனமும் கொடுக்க தேவையில்லை, தங்குற ஏற்பாடும் குடி வீடு வசதியும் கொடுக்க தேவையில்லை என்று அந்த ஃபாத்திமா பின்த் கைஸுக்கு சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஃபாத்திமா பின்த் கைஸை அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்க? எனக்கு என்னை கணவர் விவாகரத்து பண்ணிட்டாரு, எனக்கு கணவர் செலவீனம் தரணுன்ற சொல்லலை, விவாகரத்து பண்ணால் செலவீனம் கொடுக்கணும் இல்லையா, அந்த வாழ்க்கை வசதி கொடுக்கணும்னு இருக்குல்ல, அதெல்லாம் கிடையாது, எனக்கே இல்லைன்ட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா யார்? சஹாபி தான். அவங்க யார் சம்மந்தப்பட்டதே சொல்ல, அவங்க சம்மந்தப்பட்டது. இது யாருக்கும் நடந்த செய்தி இல்லை, தனக்கு நடந்ததுன்னு சொல்கிறாங்க. யாருக்கு நடந்தது? என்னையத்தான் கணவர் விவாகரத்து பண்ணார், எனக்கு தான் ரசூலுல்லாஹ் இந்த தீர்ப்பு அளித்தாங்கன்னு அவர் சொல்கிறார். அப்போ இதை உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இந்த மாதிரி அந்த அம்மா சொல்கிறாங்கன்னு. உடனே உமரில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த வாசகத்தை மட்டும் பெருசாகி காட்டுறேன் பாருங்கள். உமர் சொன்ன வாசகத்தை பாருங்கள். உமர் சொல்கிறாரு, லா நத்துருக்கு கிதாப் அல்லாஹி, அல்லாஹ்வுடைய கிதாபை வேதத்தை நாம் விடமாட்டோம். ஒரு சுன்னத்தை நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தையும் விடமாட்டோம். இல்லை கவுல் இம்ராத்தின், ஒரு பொம்பளை சொல்ல கேட்டுக்கிட்டு இந்த பெண்ணு சொன்னதை கேட்குறா, அல்லாஹ் சொன்னதை கேட்குறதா? அல்லாஹ் விவாகரத்து செய்யப்பட்டவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறான், பெண்களுக்கு வாழ்க்கை வசதி செஞ்சு கொடுங்கன்னு குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். இந்த அம்மா எனக்கு தர வேணான்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா எப்படி நம்ம ஏற்றுக்கிறது? அப்போ அந்த அம்மா பொய் சொன்னாங்கன்னு அர்த்தம் கிடையாது. என்ன மூடில் சொன்னாங்களோ, ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ, இந்த அம்மா என்ன விளங்கிருச்சோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதை சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க? லா நத்துருக்கு, நாம் விட மாட்டோம். உமர் சொல்கிறாரு. உமர் தான் இப்போ ஜனாதிபதி. அவர் காலத்தில் நடக்கிற சம்பவம். அவர் ஃபாத்திமா சொல்கிறது அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவம், ரசூலுல்லாஹ் இருக்குமே நடந்த சம்பவம். அதை இப்போ சொல்லி காட்டுறாங்க. ஃபாத்திமா பின்த் கைஸ் என்ன செய்கிறாங்க, இப்படி தான் ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னாங்கன்ற உடனே உமருக்கு கோவம் வந்துடுது. அவர் என்ன சொல்கிறார்? லா நத்துருக்கு, நம்ம விடமாட்டோம் கிதாப் அல்லாஹி. அப்போ வேதத்தில் கவனமாக இருக்கார் பாருங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை விடமாட்டோம். ஒரு சுன்னத்தை நபியினா, இன்னும் பல ஹதீஸ்களை தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை விடமாட்டோம். லி கவுலி இம்ராத்தின், ஒரு பெண்ணுடைய சொல்லுக்காக நாம் விட முடியாது. லா நதிரி, நமக்கு தெரியவில்லை. ல அல்லஹா ஹஃபிலத்து அவ் நசியத்து, அந்த அம்மா மனப்பாடம் பண்ணி சொல்லுதா மறந்துட்டு சொல்லுதா நமக்கு தெரியவில்லை. பொய்யராக்கலை அவங்க. என்ன சொல்லி என்ன புரிஞ்சுக்கிச்சோ தெரியலை. ஆனால் இதை நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம். அப்போ அறிவிக்கிறாலே சஹாபி தான், ஒரு நம்பகமான அறிவிப்பாளர் தான். நேரடியாக கேட்டவங்கன்னு தான் வருது. நேரடியாக கேட்டாலும் விளங்குறது ஒன்று விளங்கியிருக்கலாம். ரசூலுல்லாஹ் ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம், அந்த அம்மா ஏதோ ஒன்று விளங்கியிருக்கலாம் போல இருக்கு. ஏன்னா குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்குல்ல, குர்ஆனுக்கு மாற்றமாக ரசூலுல்லாஹ் சொல்ல மாட்டாங்கல்ல. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, லா நதிரி, நாம் அறிய மாட்டோம். ல அல்லஹா ஹஃபிலத்து, அந்த அம்மா மனப்பாடம் பண்ணியதா நசியத்து,
மறந்துருச்சான்னு நமக்கு தெரியவில்லை. லஹ சுக்குனா உன் நஃபக்கா, விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணுக்கு என்ன இருக்கிறது? சுக்குனா, குடியிருக்கும் இடமும் கொடுக்க வேண்டும், ஒன் நஃபக்கா, செலவினமும் கொடுக்க வேண்டும் தீர்ப்பளிக்கிறார். இந்த அம்மா சொல்லலாம் கேட்க முடியாது. அது விவாகரத்து செய்யப்பட்டால் அந்த வாழ்வாதாரம் கொடுத்து ஆவணும், அல்லாஹ்வுடைய வேதம் அப்படித்தான் சொல்லுதுன்னு சொல்லி வசனத்தை எடுத்து போடுறாரு. எப்படி போடுறாரு? காலல்லாஹு அஸ்ஸ வஜல்ல, குர்ஆனை எடுத்து காட்டி, குர்ஆனை இந்த அம்மாவா அப்படி பார்க்குறாங்க. நீங்கள் அறிவிப்பாளர் சரியாக இருந்தால் ஏற்றுக்கிறீங்க, நீங்கள் இதுக்கு மேலே அறிவிப்பாளர் இருக்குது. பாத்திமா கூட என்ன அறிவிப்பாளர் வேணும்? சஹாபி தானே, வேறு யாரும் இல்லை, நபி தோழி தானவங்க, ரசூலுல்லாஹ்வுடைய நேரடியாக கேட்டவங்க தான். அதெல்லாம் அவர் பார்க்கல. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுக்கு மாத்தமாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க நீ சொன்னால் அதை ஏற்றுக்கிற முடியாது. வேணும்னு சொல்லலை, உன்னோட ஒன்று புரிவாங்க மனிதர்கள். வந்து நான் ஒன்று சொன்ன நீ ஒன்று விளங்கிட்டு போயிருப்பேன். அந்த மாதிரி எதோ நடந்திருக்கு, கோளாறு எதோ நடந்திருக்கு, ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்க மாட்டாங்கன்ட்டு அதை மறுத்து எதன்படி தீர்ப்பளிக்கிறாங்க? இதான சஹாபாக்களுடைய பார்வை. அப்போ நம்மளை வந்து ஹதீஸ் மறுப்பாளருங்கிறாங்களே, அப்போ முதல்ல உமர் தான் மறுப்பாளர். இப்போ ஹதீஸ் மறுப்பாளர் யார்? உமர் தானே மறுக்கிறார் ஹதீஸை. ஹதீஸ் தானே அந்த அம்மா சொல்கிறது, ஹதீஸா கதையா? ஹதீஸ் தான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு தான் சொல்லுது அம்மா சொல்லுது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு ஒரு அம்மா சொன்னால் அதான் ஹதீஸ். ஹதீஸ்லேயே நேரடி சாட்சியத்தின் மூலமான ஒரு ஹதீஸ், தன் காதால் கேட்ட செய்தின்னு சொல்லுது. அந்த ஹதீஸை யார் மறுக்கிறா? ஏன் மறுக்கிறாரு? ஆளை பார்க்கல. பாத்திமா சொல்கிறாங்களே, சஹாபி தானே, அப்படியே அவர் பார்க்கல. என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. யார் சொன்னாங்கன்னு பார்க்குறத விட எதை பார்க்குறாங்க? சொல்கிற செய்தி என்ன, மத்தன் என்ன. மத்தன் சரியில்லை, சனது கரெக்ட், ஆள் சரிதான். ஆள் சரியாக இருந்து எனக்கு என்னங்கிறார் அவர். சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதுறார். காலல்லாஹு அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹ் சொல்லுகிறான், லா துஹ்ரிஜூஹுன்ன, அந்த விவாகரத்து செய்யப்பட்ட மனைவிமார்களை வெளியேற்றி விடாதீர்கள், மின் புயூத்திஹின்ன, விவாகரத்து செஞ்சாலும் அந்த இத்தா காலம் முடிகிற வரைக்கும் அவன் வீட்டில் தான் இருக்கணும், அப்போ தான் நாளைக்கு சேர்ந்துக்கிறவாங்கிறக்கா அல்லாஹ் என்ன செய்கிறான்? அப்படி ஒரு சட்டம் போடுறான். லா துஹ்ரிஜூஹுன்ன, அவர்களை பெண்களை நீங்கள் விவாகரத்து செய்யப்பட்ட பிறகு வெளியேற்றக்கூடாது, மின் புயூத்திஹின்ன, அவங்க வீடுகளிலிருந்து வெளியேற்றக்கூடாது, வலா யஹ்ருஜுன, அவங்களும் வெளியேறக்கூடாது, இல்லா தீனபி ஃபாஹிஷத்தின் முபையினா, தெளிவான ஒரு அருவருக்கத்தக்க செயலை செய்தாலே தவிர, ஒழுக்கக்கேடு இருந்தாலே தவிர அவங்கள வெளியேற்றக்கூடாது. தலாக்குங்கிற அத்தியாயத்தில் முதல் வசனத்தில் இது இருக்கிறது. இதை ஓதி காட்டி விவாகரத்து செய்யப்பட்ட பெண்களுக்கு அந்த இத்தா காலம் முடிகிற வரைக்கும் குடியிருக்க இடம் கொடுக்க சொல்லியிருக்கிறான் அல்லாஹ். இந்த அம்மா அதெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை, எனக்கு ரசூலுல்லாஹ் வந்து தர வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு அந்த அம்மா சொல்லுது. அதை மறுக்கிறார். பாயிண்ட் நம்ம மேட்ரு என்னென்னு கேட்டால், இப்போ நம்ம குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் இதை ஏற்றுக்கிறாதே நம்ம சொன்னோம்னு சொன்னால் ஹதீஸ் மறுப்பாளர் நம்ம தான் ஹதீஸை அவசியம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறோம். ஹதீஸை மறுக்கிறவங்களுக்கு நம்ம தான் பதில் அதிகமாக கொடுத்துட்ருக்குறோம். ஹதீஸ் அறவே வேணாங்கிறாங்க இல்லை, அவங்களுக்கு நம்ம தான் பதிலே கொடுத்துட்ருக்கோம் ஹதீஸ் தேவைண்டு. எந்த ஹதீஸில் பேசுகிறோம்? நம்ம குர்ஆனுக்கு மாற்றமாக இருந்தால் எப்படி? அது சரியாக வராது. குர்ஆனுங்கிற நம்பகத்தன்மையில் கூடுனது அப்படிங்கிற அடிப்படையில் அதை சொல்கிறோம். இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸை பார்த்துக்கிறங்க.